என்ன மன்னிச்சிடுங்க. உங்க தங்கச்சி இடத்துல நான் இருக்கிறேனே தவிர உங்க தங்கச்சியா இல்ல, அவர் மனைவியாவும் இல்ல. எப்படியாவது அவர் மனசுல இருக்கிற காயம் மறைஞ்சு அவர் பழைய மனுஷன் ஆகணுங்கிறதுக்காக தான் நான் இங்க இருந்துட்டு இருக்கேன். இப்படி எல்லாருமா சேர்ந்து நாடகம் ஆடி என்னையே ஏமாத்திட்டீங்களே. இது வரைக்கும் நடந்தது வேணும்னா நாடகமா இருக்கலாம். இனிமே நடக்க போறதுதான் உண்மை. எதுப்பா உண்மை? ஆசையா இவளை என் மருமகன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனே, அது பொய்யா போச்சு. என் மகனோட இவ வாழ்றான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனே, அதுவும் பொய்யா போச்சு. இப்போ பட்ட மரமா நிக்கிறானே. என் தங்கச்சியாலதான் இவர் வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. அது காரணம் நான் தான். அந்த வாழ்க்கைய இந்த தங்கச்சியை வச்சு வளமாக்க போறேன். இனிமே நீதாம்மா என் உண்மையான தங்கச்சி. உன்னாலதான் இவரோட வாழ்க்கை மறுபடியும் பூந்தோட்டமா மலரணும். விஜய், நான் ஒண்ணும் தப்பா சொல்லலையே சார். நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்காம காலையில உங்ககிட்ட மிருகத்தனமா நடந்துகிட்டேன். அப்ப கூட நீங்க ஒண்ணுமே சொல்லல. இந்த முரடனால நீங்க பட்டிருக்கிற அவமானம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அந்த அவமானத்தை தொடக்கலன்னா நான் மனுஷனே இல்ல. அம்மா, இத்தனை நாளா யார உங்க மருமக நம்பிக்கிட்டு இருந்தீங்களோ அவதான் உண்மையிலேயே உங்க மருமக. இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். Hi everybody. Hello Sheila. I've got a good news for you. நம்ம எல்லாரும் நாளைக்கு கோவா போக போறோம். அதுவும் 2 லட்சம் ரூபாயோட. சாரி சார், நான் கோவாக்கு வரல. நீங்க எல்லாரும் போங்க. ஓ கம் ஆன், அது எப்படி முடியும்? நம்ம எல்லாருக்கும் சேர்த்து டிக்கெட் கூட வாங்கியாச்சு. No, I'm not coming anywhere. Please, என்ன விட்டுடுங்க சார். What is this? என்ன திடீர் மாற்றம்? என்னாச்சு? திடீர்னு இல்லைனா சார், என் கண்ணை வந்துட்டு போனதுல இருந்து என் மனசே சரியில்லை. So, I want to go back. No, no, no. உன்னை விட்டுட்டு என்னால போக முடியாது. நீ இல்லாம என்னால உயிரோடு இருக்க முடியாது. இதை வேணாலும் விட்டுறேன். ஆனா நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. லிசன், நாளைக்கு நாம கோவா போறோம். நீயும் என் கூட வர. There's no other go. Okay? ரீட்டா, இதை கொண்டு போய் நான் கொடுக்குற அட்ரஸ்ல கொடுத்துரு. அவங்க 2 லட்சம் ரூபாய் கேஷ் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துரு. ஜெயனா சார், என்ன இது? டேய், நம்மெல்லாம் கோவா போறோம், அதுக்கு 2 லட்சம் ரூபாய் வேணும். அதுதான். நான் என்ன புது பழக்கம்? ரீட்டா, நீ போகாத. அவளை போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரா?
டேய் நாசர், நான் இப்பவே போலீஸுக்கு போறேன்டா. உன்னை உள்ளத்த இல்லாம விட மாட்டேன்டா. டேய் டேய் ஷீலா, 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 எங்க போயிருப்பா? ஷீலா, சார், நான் நினைக்கிறேன் அவன் அன்னைக்கிட்ட தான் போயிருப்பா. நீ செஞ்ச கொலை வேற கண்ணால பார்த்துட்டா. வேற யார்கிட்டயா சொல்லிட்டா? நோ, நோ, அவ என்னை விட்டு போக மாட்டா. அப்படியே அவ போனா அவளை உயிரோடு விட மாட்டேன். டாக்டர் சார், உங்க கல்யாணத்துக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிருக்கேன். இது மாப்பிள்ளை அழைப்புக்கு உங்களுக்கு, இது பொண்ணுக்கு, இது கல்யாண புடவை. எல்லாம் பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சா எல்லாம் நடக்குது. உனக்காகவும் அம்மாவுக்காகவும் ஒத்துக்கிட்டேன். உங்க 2 பேருக்கும் பிடிச்சிருந்தா சரி. என்ன பண்ணிச்சிருங்க. ஏன் இங்க வந்த? அண்ணா, உன் தங்கச்சி திருந்தி வந்திருக்க. செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து வந்திருக்க. அவரோட வாழ வந்திருக்க. ஏன் மறுபடியும் அவரை சாகடிக்கவா? வெளியே போயிடு. வாழணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்க. என்ன விரட்டிடாதண்ணா. இவரோட வாழத்துக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்கு? நீ உயிரோட இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாதவ. நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். என் சாவு ரொம்ப பக்கத்துல இருக்கு. நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் கடவுள் எனக்கு தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் உயிரோட இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாள் தான். அந்த கொஞ்ச நாளாவது நான் ஒரு பொண்ணா வாழணும்னு வந்திருக்கேன். அவர் மனைவியா வாழ்ந்து சாகணும்னு வந்திருக்கேன். என்ன விரட்டாத. அன்னைக்கு மணமேடையில் உன் கல்யாணம் நின்னு போச்சு. அந்த நேரத்துல உன் கழுத்துல தாலியை கட்டி உனக்கு வாழ்வு கொடுத்தார் அந்த மனுஷன். ஆனா நீ அவரோட வாழ்க்கையை அழிச்சிட்டு ஓடி போயிட்ட. அப்போ எனக்கு உன்னோட வாழ்க்கை தான் பெருசா இருந்துச்சு. ஆனா இப்போ இவரோட வாழ்க்கை தான் பெருசு. இவர் சந்தோஷம் தான் பெருசு. அதை அழிக்கிறதுக்கு யார் வந்தாலும் சரி, நான் விட மாட்டேன். வெளியே போயிடு, வெளியே போயிடு. ஷீலா, நில்லு. இது நீ வாழ வேண்டிய இடம். அந்த உரிமை உன்னை தவிர வேற யாருக்கும் கிடையாது. இந்து, அவளை தடுக்காத. அவளுடைய உரிமையை பறிக்க யாருக்கும் உரிமை கிடையாது. டாக்டர் சார் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி உன்னை வெறுத்தது இல்ல. அவரா உன்னை வீட்டு விட்டு அனுப்பிச்சதும் இல்ல. அவர் இன்னும் உன்னைத்தான் நினைச்சிட்டு இருக்காரு. அந்த உண்மை எனக்கு மட்டும் தான் தெரியும். வா. இந்து, இதுக்கு நீ ஒத்துக்கிட்டாலும் சரி, நான் ஒத்துக்க மாட்டேன். மறுபடியும் டாக்டர் சார் வேதனைப்படுறத என்னால தாங்க முடியாது. அவளை வெளியே அனுப்பிடு. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். போ. ஷீலா, ஷீலா, என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லி என்ன ஏத்துக்கங்க. கொஞ்ச நாள் உங்க கூட வாழ்ந்துட்டு செத்து போயிடுறேன். நோ நோ, வாழ்நாள் பூரா நீ எங்க கொடுத்தா வாழ போறேன். நான் உன்னை சாக விட மாட்டேன். சாக விட்டா நான் மனுஷன் இல்ல, டாக்டர் இல்ல. உன்னாலதான் டாக்டர் தொழிலையே கைவிட்டேன். மறுபடியும் இப்ப உனக்காக தான் நான் டாக்டராக போறேன். உன்னால அழிஞ்ச வாழ்க்கை திரும்பவும் உன்னாலேயே எனக்கு கிடைக்கட்டும். நானே உனக்கு ஆபரேஷன் பண்றேன். நானே உன்னை காப்பாத்துறேன். ஜெஸ் ஜெஸ்.
ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். இனிமே உன் தங்கச்சி உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை.